என்ன நண்பர்களே, ஹாங்காங்கில் நம்ம மூவர் சேர்ந்து ஒரு பெரிய வேட்டையை ஆடிட்டாங்கன்னு சொல்லணும். ஆமாங்க, ஹாங்காங் சிக்ஸஸ் கிரிக்கெட்ல இந்திய அணி பாகிஸ்தானை வீழ்த்தி அங்க நம்ம மூவர்ண கொடிய பெருமையா பறக்க விட்டுருக்காங்க. நம்ம இந்திய அணிக்கு கிடைச்ச இந்த வெற்றி இருக்கே, வெறும் 18 பந்துகளுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சுன்னா பாருங்களேன். ஆனா இந்த வெற்றிக்கு காரணமா இருந்த 3 ஹீரோக்களை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. இந்த 3 பேரும் சரியா ஓட்டங்கள் எடுக்காம சரியான நேரத்துல விக்கெட்டுகளை வீழ்த்தாம இருந்திருந்தாங்கன்னா நிச்சயம் பாகிஸ்தான் தான் ஜெயிச்சிருக்கும். உண்மையில மழை குறுக்கிட்டதால டக்வர்த் லூயிஸ் முறைப்படி தான் நம்ம அணிக்கு இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இந்த 3 வீரர்களோட பங்களிப்பு இருக்கே, அது ரொம்ப பெருசு. ஸ்கோர் கார்டை பார்த்தா ஹாங்காங் சிக்ஸஸ்ல பொதுவா 6 ஓவர்கள் கொண்ட மேட்ச் தான் நடக்கும். அதுல நம்ம இந்திய அணி 4 விக்கெட்டுகளை இழந்து 86 ஓட்டங்கள் எடுத்திருந்தாங்க. 86 ஓட்டங்கள்ங்கிறது இந்த ஃபார்மட்டுக்கு ரொம்பவே சின்ன ஸ்கோர் தான் நீங்க சொல்லலாம். ஏன்னா சில நேரங்களில் 123 ஓட்டங்கள் கூட போடுவாங்க. ஆனா இந்த 86 ஓட்டங்கள்ல ராபின் உத்தப்பா மட்டும் 28 ஓட்டங்கள் கொடுத்திருக்காரு. பாரத் சிப்லி 24 ஓட்டங்களும், நம்ம கேப்டன் தினேஷ் கார்த்திக் 6 பந்துகளில் 17 ஓட்டங்களும் அடிச்சு ரொம்ப முக்கியமான பங்களிப்பை கொடுத்திருக்காங்க. அடுத்து பாகிஸ்தானுக்கு இலக்கு ரொம்ப சின்னதா சாதாரணமா தான் தெரிஞ்சது. ஆனா அவங்களால 3 ஓவர்கள்ல வெறும் 44 ஓட்டங்கள் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது. கடைசியில நம்ம இந்திய அணி 2 ஓட்டங்கள் வித்தியாசத்துல டக்வர்த் லூயிஸ் முறைப்படி ஜெயிச்சிட்டாங்க. இங்க ராபின் உத்தப்பா, பாரத் சிப்லி, தினேஷ் கார்த்திக் ஆடின சின்ன சின்ன இன்னிங்ஸ்கள் இருக்கே, அதுதான் விலை மதிப்பில்லாதது. இந்த 3 பேர் கொடுத்த தைரியத்துல தான் நம்ம அணி ஜெயிச்சிருக்கு. டக்வர்த் லூயிஸ் முறையில ஜெயிச்சிருந்தாலும் வெற்றி தானே. உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவும் பாகிஸ்தானும் பூல் சில இருக்காங்க, கூடவே குவைத்தும் இருக்கு. பாகிஸ்தான் முன்னாடியே குவைத்தை வீழ்த்தி இருந்தாங்க. இப்போ நம்ம இந்தியா அவங்க முதல் மேட்ச்லயே ஜெயிச்சு புள்ளிப்பட்டியல்ல 2 புள்ளிகளை தட்டி போயிருக்காங்க. இந்த ஹாங்காங் இன்டர்நேஷனல் சிக்ஸஸ் பாயிண்ட் டேபிளை பார்த்தா பூல் ஏ, பூல் பி, பூல் சி மற்றும் பூல் டின்னு 4 பிரிவுகள் இருக்கு. இந்த தொடர்ல மொத்தம் 12 அணிகள் பங்கேற்குது. அது ஒவ்வொரு குழுவுக்கும் 3 அணியா 4 குழுக்களா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு குழுவில இருந்தும் முதல் 2 இடங்கள்ல வர அணிதான் காலிறுதிக்கு போகும். அங்கிருந்து தான் நாக் அவுட் மேட்ச்களே ஆரம்பிக்கும். குவாலிஃபை ஆகாத அணிகளுக்கு கூட இன்னும் சில மேட்ச்கள் விளையாட வாய்ப்பு கிடைக்கும். விதிகள் கொஞ்சம் வித்தியாசமானது. என்னதான் மழை குறுக்கிட்டு நம்ம அணி ஜெயிச்சிருந்தாலும் வெற்றியோட ஆரம்பம் நல்லா அமைஞ்சிருக்கு. தினேஷ் கார்த்திக் தலைமையில இந்திய அணிக்கு கணக்கு ஓபன் ஆயிடுச்சு. இந்த ஹாங்காங் சிக்ஸஸ்ல நம்ம டீம் எங்க வரைக்கும் போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கருத்துல சொல்லுங்க.